ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அடைந்துவிட்டு கடவுளை மட்டும் நீ அடையவில்லை என்றால் நீ அடைந்தது எதுவுமில்லை. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கடவுளை மட்டும் நீ பெற்றிருந்தால் இந்த உலகில் நீ இழந்தது எதுவுமே இல்லை என்று தாங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். ஆனால் தங்களை பல ஆண்டு காலம் தொடர்ந்து பார்த்து பேசி நேரடியாக தங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருந்த போதும் ஒரே ஒரு நாள் தங்கள் தரிசனம் கிடைக்காவிட்டால் இந்த உலகத்தில் அத்தனையையும் இழந்துவிட்டதாக ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறதே, அது ஏன்? என்னை கல்லில் பார்ப்பவர்கள் கல்லில் பாருங்கள், அல்லது சொல்லில் பார்ப்பவர்கள் சொல்லில் பாருங்கள் என்று தாங்கள் சொல்வீர்கள். ஆனால் தங்களையும் பூரண பிரம்மத்தையும் ஒன்றாக தரிசனம் செய்யும் போது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஹை டிகிரி ஆஃப் டிவைன் எனர்ஜியும் வைப்ரேஷனும் தங்களை பார்க்க முடியாமல் போகிற நாட்களில் கிடைப்பதில்லையே. இதன் தெய்வீக சூட்சுமத்தை தாங்கள் விளக்கி அருள முடியும்? அன்பே சிவம் ஆவது அறிகிறார். அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படி இப்போ லவ் பெர்சானிஃபைடுன்றாங்க இல்லையா, அதுதான் சிவம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை ஒன்பார்க்கன் வற்றல் மரம் சலித்தற்று என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அன்பில்லாத வாழ்க்கை இல்லையா, அது ஒரு வறண்ட பாலைவனத்தில் ஒரு பட்டுப்போன மரம் இருக்கிற மாதிரியாம். அதனால் அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது என்றால் நான் கம்பன். தேவர்களுக்கு தெரியாது அன்புன்னா என்ன அப்படின்னு. இப்போ அன்புங்கிறது என்ன? லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். எந்த சுயநலமும் இல்லாத ஒரு மனு தத்துவம் இருக்கு இல்லையா, அதுதான் அன்புன்றது. லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். இப்போ வாட் இஸ் செல்ஃப்? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு சுயநலம் என்பது என்ன? அன்பின்மை, லவ்லெஸ்னஸ். அப்போது அன்பும் சிவமும் ஒன்றே தான். அன்பும் சிவமும் ஒன்றுன்னு தெரிந்து கொண்ட பின்னால் நீ இந்த உலகத்தில் அடைவதற்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே சிவன்தான். ஈஸ்வர சர்வபூதானாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் அதே சிவன் தான் உட்காந்துன்னு இருக்கான். நான் வேறு அல்ல, நீ வேறு அல்ல. God is within you and within me also. Love is same. And it is a question of realization. அந்த அன்பு தான் எங்கிட்டே இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, அதுதான் சிவன், அதுதான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் தெய்வீகம் என்பது. ஆன்மீகத்தில் நீ பெறுகிற அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவான நிலையில் உனக்கு கிடைக்கிற டெரிவேஷன், அதுதான். ரெண்டும் ஒன்றே தான். அன்பும் சிவமும் ஒன்று என்பது அறிகிறார். ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு தெரிந்து கொள்கிறது. அந்த நிலை வருகிற போது என்ன ஆயிடுது? வள்ளலார் சொல்கிற மாதிரி எல்லா உயிரும் என் உயிராயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், எனக்குள்ளேயும் அதுங்கெல்லாம் இருக்குதுன்றது. ரெண்டும் ஒன்றே தான். எல்லா உயிரும் என் உயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். சிவன் உலகம் பூராவும் இருக்கிறது நிஜம்தான், அவர் எனக்குள்ளே இருக்கிறதும் நிஜம்தான், உனக்குள்ளே இருக்கிறதும் நிஜம்தான். எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிற வார்த்தையை சொல்றார். ஸோ எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். நான் உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன், சிவன் இருக்கான், அவன் தான் எனக்குள்ளே இருக்கான், உனக்குள்ளே இருக்கான்னு தெரிந்து கொள்வது. இதெல்லாம் எப்போ தெரியும்? என்னுடைய குடும்பம், என் மனைவி, என் மகன், என் மகள் அப்படின்னு ஒரு சிறியதொரு கடுகு உள்ளம்ன்றான் பாரதிதாசன். எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்ங்கிறான். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்கிளில் நம்ம மாட்டின்னு இருக்கிற போது நமக்கு பெரிய சிந்தனைகள் வராது. ஏன்னா பாரு, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சு, வந்துச்சு, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க குளிச்சாங்களா, நம்ம சாப்பிட்டோமா, நம்ம ட்ரெஸ் பண்ணோமா, இதெல்லாம் தான் உலகத்தில் ஓடிக்கின்னு இருக்கும். குறுகிய வட்டம், 4 பேர் 5 பேருக்குள்ளே தான் நம்ம உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி மேலே போகிற போது தான் அருள் என்பது அன்புயின் குழவியின் புரியும். அருள்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற டிவைன் கிரேஸ். அது என்ன? அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை.
அருள் எனும் அன்பு ஈன் பெற்றெடுக்கிற குழந்தை. ஒரு மாங்கொட்டை இருக்குது, அதை துப்புற, அதில் ஒரு மாமரம் வருது. அந்த மாமரத்தில் நூற்றுக்கணக்கான மாம்பழம் வருது. அதை நூற்றுக்கணக்கான பேர் சாப்பிட்டுட்டு துப்புறாங்க. அதுலேயும் நூற்றுக்கணக்கான மாமரம். இப்படி தான் அன்பு அருளாகுது, அருள் அன்பாகுது. மாங்கொட்டை மாமரம் ஆகுது, அதை சாப்பிட்ட மாம்பழத்தில் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. அன்பு அருள், அருள் அன்பு, இந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸ் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிற காலத்தில் நம்ம இந்த சுயநலத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துடும். அப்போ தான் நான் சொல்லுகிற சொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம்ன்றது புரியும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மதர்லி கம்பேஷன், தாயை போன்று பரிவு காட்டுகிறது. பாலினை தூட்டும் தாயினும் சாலைன்னா மதரை கம்பேஷன் உதவியாக சொல்கிறாங்க. அந்த உணர்வுகள் தான் ஆன்மீகம் என்பது. ஆன்மா என்பது கடவுளுடைய மறுபெயர். அது எங்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது. அந்த கடவுளுடைய மறுபெயராகிய ஆன்மா என்பது நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஒளிந்திருக்கு. அதை நாம் வெளியே கொண்டு வருகிற பிரயத்தனம். இப்போ எங்களை மாதிரி இருக்கிற மகான்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம். அதனால் உன்னுடைய சந்தோஷம் என்பது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் இருக்கிறது. யுவர் ஜாய் லைஸ் இன் மேக்கிங் அதர் பீப்புள் ஜாய்ஃபுல். இது புரிஞ்சாதான் இந்த கன்செப்ட்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கியா, அதனால் உன்னால் அதுக்கு மேலே திங்க் பண்ண முடியறதில்ல. அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், கண்ணதாசன். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அன்புனா என்னான்னு கடவுள்கிட்ட கேட்டேன். அழித்து பார் என்று இறைவன் சொன்னான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கின்னா கொடுத்து பாடுறா முதல்ல. நான் அழித்து பார் என்று இறைவன் சொன்னான். ஸோ அன்லெஸ் யூ கேர், அன்லெஸ் யூ ஷேர் வித் ஆல் அதர்ஸ் யுவர் லவ் அண்ட் கேர், யூ won't அண்டர்ஸ்டாண்ட் வாட் லவ் இஸ் ஆல் அபவுட். இது ஒரு பெரிய பிரயத்தனம், ஆனால் ரொம்ப ஈஸியான பிரயத்தனம். என்ன இருக்குது, இந்த நிமிஷம் நினைச்சா இந்த நிமிஷத்துலேருந்தே உன் மைண்டை மாற்றிக்கலாம் இல்லையா? முடியறதில்லை ஜனங்களால். எப்பயும் இந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே மாட்டின்னு இருக்காங்க. ஐசக் நியூட்டன் ஒரு மரப்பொட்டி பண்ணான். அதில் ஒரு சின்ன ரவுண்டு ஒரு பெரிய ரவுண்டு 2 ஓட்டை போட்டான். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டான், எதுக்கு யாருன்னா? அவன் சொன்னான், என்கிட்ட 2 பூனை இருக்குது. சின்ன பூனை சின்ன ஓட்டையில் போகும், பெரிய பூனை பெரிய ஓட்டையில் போகும். நானும் அப்போ அவன் கேட்டானா, நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆயா? பெரிய ஓட்டையிலேயே சின்ன பூனையும் போகும் பெரிய பூனையும் போகும். நானும் அப்போ இந்த உலகத்தில் இந்த பெரிய ஓட்டை இருக்கு இல்லையா, அது கடவுள்னு வச்சுக்கலாம். அந்த கடவுளை நீ பிடிச்சிட்டியானா அதுக்குள்ளே நீ தேடுற பொண்டாட்டி புள்ளக்குட்டி காரு பங்களா ஸ்கூட்ரு எல்லாம் வந்துடும். நீ இதை தனியாக தேடணும்னு நினைக்கிற, அதை தனியாக தேடணும்னு நினைக்கிற, அதனால தான் உனக்கு லேட்டாக நிற்குது. அதனால் நீ முதல்ல மாவட்டத்தை போடு, அதுதான் கடவுள். அதுக்குள்ளே நீ தேடுற எல்லாம் வந்துடும். உட்காந்த இடத்துல உனக்கு எல்லாம் வரும். ராகவேந்திரர் இருந்தார். அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க? பூஜ்யாய ராகவேந்திராய, மதிப்புக்குரியவர் ராகவேந்திரர். ஏன்னா அவர் நமதாம் காமதேனவே பஜதாம் கல்ப விருஷாய. காமதேனுன்ற பசு எதை கேட்டாலும் கொடுக்கும். கல்பக விருஷம் என்ற மரம் எதை கேட்டாலும் கொடுக்கும். விஷ் ஃபுல்ஃபில்லிங் கவ், விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. அந்த மாதிரி இருக்காரு. பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு. இப்போ நீ கூட அந்த மாதிரி ஆகலாம். நீ கூட கற்பக விருஷம் ஆகலாம், காமதேனும் ஆகலாம். அதுக்கப்புறம் நீ நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். நானும் உங்களை மாதிரி தானே. நான் எங்கேயோ வடார்காடு மாவட்டத்தில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சருக்கு பிறந்தேன். ஆலங்காயின்னு ஒரு சின்ன கிராமம், மலை அடிவாரத்தில். அந்த காலத்தில் பாப்புலேஷனே 10,000 கூட இருந்துக்காது. இப்போ எப்படி நான் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கட்ட முடியுது? காலெலாம் கடன் வாங்குறதில்ல, யார்கிட்டையும் பிச்சை எடுக்கிறதில்ல, எல்சி இவ்வளோ கோயில் கட்டிக்கிறேன், இவ்வளோ பெரிய இடத்துல எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன், யார்கிட்டையும் காசு வாங்குறதில்ல. இங்கே எதுக்கும் டிக்கெட்டு கிடையாது. அர்ச்சனை அபிஷேகம் தேர் பல்லக்கு எதுக்கும் டிக்கெட் கிடையாது. இது எப்படி ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு ஆள் சாதிக்கிறான்? நீயே சொல். இப்படி தான் சாதிக்கணும். அதாவது அந்த பெரிய வட்டத்தை பிடிச்சிடு, கடவுளை பிடிச்சிடு, அதுக்கப்புறம் எல்லாம் தானாக வரும். இலர் பலர் ஆகிய காரணம், இல்லாதவங்க உலகத்தில் ரொம்ப பேர் இருக்கிறாங்களாம். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். கடவுளை நினச்சி கும்பிட்றவங்க கம்மி, அவங்கெல்லாம் வசதியாக தான் இருப்பாங்க. கடவுள் ஓடி அவங்களுக்கெல்லாம் கொடி செயலினும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும்னு
உனக்கு என்ன வேணும் கடவுள் பக்கத்தில் நின்று வேலைக்காரன் மாரி கேட்பான், உனக்கு எதாவது வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு இருப்பான். அப்போ நாம் அந்த அளவுக்கு ஆகணும். அந்த வேல்காரனுக்கான இல்லையா முருகன், அவனுக்கு நீ வேலைக்காரனாக மாறிடு. அதுக்கப்புறம் நீ பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் நடக்கும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மக்களுக்கு தெரியல. அதனால் அவங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுப்பெல்லாம் ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் கடவுளை தேடணும்னு நினச்சின்னுக்கிறனால தான் அவங்களுக்கு கடவுள் லேட் ஆகினேக்குது. இதுக்குள்ளேயே தான் அது இருக்குது, அதுக்குள்ளேயே தான் இது இருக்குது. அதனால் நீ முதல்ல கடவுளை பிடிச்சிடு, அதுக்கு ஒன்றும் லேட் ஆகாது. கடவுளை பிடிக்கிறதுக்கு லேட்டெல்லாம் ஆகாது. நான் 4.5 வருஷத்தில் பிடிச்சிட்டேன். 1984 எனக்கு ஒரு மரண அனுபவம் கிடச்சிது. அதுக்கப்புறம் 88 வரைக்கும் நான் காடு மூடு அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டு போய் அலைஞ்சிக்கினே இருந்தேன். ஸோ 4.5 வருஷத்துக்குள்ளே எனக்கு கடவுள் கிடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, கடவுளே சொல்கிறாரு, நீ உன் கடமையை நிறைவேற்றணும், சாமியாகி உட்காந்துடாத, போ உன்னால் முடிஞ்சதெல்லாம் தொண்டு செய்ய அப்படின்றாரு. அப்போ வர்றோம், கடவுளே அடுத்த அடிகளில் நமக்காக எடுத்து வைக்கிறாரு இல்லையா. இல்லைன்னா எனக்கு என்ன யார் நம்ம புக்கு போட்டு சொல்லி கொடுத்தாங்களா, நீ ஆசிரமம் கட்டு, ஸ்கூல் தர, ஆஸ்பத்திரி தர, ஓல்டேஜ் ஹோம் பாரு, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே வா, கடவுள் உனக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே வருவார். ஒரு அனுபவம். இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் ஒரு கிராமத்துலேருந்து வந்தால் இவ்வளோ நல்லது பண்ண முடியுதுன்னா உன்னாலேயும் முடியும். நீ என்னை விட கொஞ்சம் வசதியானவன் தான், நான் உன்னை விட கம்மி. நான் ஓசியில் தான் படித்தேன், எனக்கு படிக்க வைக்கிறது கூட வசதி இல்லை. நான் போய் கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூலில் ஃப்ரீயாக தான் படித்தேன். ஸ்காலர்ஷிப் கிடச்சி காலேஜ் படித்தேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்தேன். 10 ரூபாய் எடுத்துன்னு வந்தேன் மெட்ராஸ்க்கு. முதல் வேலை எனக்கு 250 ரூபாய் கிடச்சிச்சு. அதே கம்பெனியில் நான் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு போனேன் 10 வருஷத்தில். அதுக்கப்புறம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன், எல்லாம் ஆச்சு, ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ கூட எனக்கு எப்போயாவது ஒரு தார்மீகமான கோபம் வரும், என்ன ஜனங்க என்ன உலகம் அப்படின்ற மாதிரி வரும். அப்போல்லாம் நினச்சிக்குவேன், நம்ம 10 ரூபாய் எடுத்துன்னு வந்தோம் மெட்ராஸுக்கு, நம்மக்கிட்ட அந்த 10 ரூபாவோ 11 ரூபாவோ இருந்தால் கூட நம்ம பணக்காரன் தான் நினச்சிக்குவேன். நம்ம கொண்டு வந்தது அவ்வளோதானே. எதை கொண்டு வந்தாய் எதை இழந்தாய், பகவத்கீதை. எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு, எதை இழந்தாய் நீ பெறுவதற்கு, எல்லாமே கடவுள் கொடுத்தது. அதனால் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிற காலம் ஒன்று வந்தால் அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானம் என்பது பட்டு அறிவது. ஒரு விளக்கில் கை வச்சா சுடுன்றது உனக்கு எப்படி தெரியும்? எப்பயோ நீ விளக்கில் கை வச்சு உன் கை சுட்டுக்குச்சு, அதுதான் ஞானம். ஞானம் சும்மா வந்துடாது. ஒரு பொம்பளை பைத்தியமாக இருந்த அருணகிரிநாதர் அதில் வியாதி வந்து இன்னும் படுக்கிறதுக்கு பொண்ணே கிடைக்காத காலத்தில் சூசைட் பண்ணிக்கலான்ற போது கடவுள் அவனை சும்மா இரு சொல்லன்னு ஞானி ஆக்கிடுறான். இன்றைக்கி முருகனுக்கு பக்கத்தில் அருணகிரிக்கு எல்லா கோயில்லையும் செலக்குதா, அவனுக்கும் வந்து நைவேத்தியம் வைக்கிறாங்களா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் யாரும் பாவம் செய்கிறதில்லை, யாரும் புண்ணியம் செய்கிறதில்ல, எல்லாம் அனுபவம். பாவமும் புண்ணியமும் கூட அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்கள் இல்லாமல் யாரும் ஞானி ஆகிறதில்லை. நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே, நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையும் பார்க்காத. எவருக்கு உதவினார், நீ மற்றவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தியா உபதிரவம் கொடுத்தியா? எவருக்கு உதவினார் எவருக்கு உதவிலார், நீ யூஸ்ஃபுல்லாக இருந்தியா டிஸ்டர்ப் பண்ணியா மற்றவங்களெல்லாம்? நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே, எவருக்கு உதவினார் எவருக்கு உதவிலார். இந்த கணக்கெடுப்பு தான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கணக்கெடுப்பு தான். உன்னால் யாருக்காவது நல்லது நடந்தால் கேட்டது. அப்போ நல்லது செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறும் அதுவே. முடிஞ்சால் நல்லது பாரு, நல்லது கேளு, நல்லது சொல்லு, நல்லது செய். முடியலன்னா கெட்டதை செய்யாத, கெட்டது பார்க்காத, அவ்வளோதான். நல்லது செய்யன்னு கூட சாத்திரம் சொல்லவே இல்லை, கெட்டது பண்ணாமல் இரு அப்படின்னு தான் சொல்லுது. வால்மீகி எடுத்துக்கோ, ரத்னாகரன்ற பேரை ஒரு கொள்ளக்காரனாக தான். அவன் தெரிஞ்சு வால்மீகி ராமாயணம் கவிதை எழுதி இன்றைக்கி உலகம் பூரா ராமாயணம் அழிஞ்சுருக்காங்களா எல்லாரும். ஒரு கொள்ளக்காரன். அப்போ ஹேட் த சின் பட் நாட் த சின்னர். ஒருவன் செய்கிற தவறுகளே நீ வெறுக்கலாம், தவறு செய்தவனை வெறுக்கவே தேவையில்லை. ஒரு ட்ராமாவில் ஒருத்தனுக்கு வில்லன், ஒருத்தனுக்கு ஹீரோ வேஷம், ஒருத்தனுக்கு காமெடி வேஷம், அது ஒரு வேஷம். அந்த வேஷம் அவன் கிடையாது. ட்ராமா முடிஞ்சுன்னா அவன் ஸ்கூட்டரில் காரில் ஏறினா அவன் வீட்டுக்கு போடுவான். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே தெய்வத்தினுடைய வடிவங்கள் தான். இந்த உலக நாடகத்தில் நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். அதில் சில பேருக்கு நல்ல அனுபவம் வரும், சில பேருக்கு நாட் ஸோ குட் பேலட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ் வரும். ஆனால் அதெல்லாமே உனக்கு நல்லது தான். நாட் ஸோ பேலட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட உனக்கு நல்லது தான். ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்டு.
அதனுடைய போக்கில் விடு. அந்த காலத்தில் புறநானூரில் சொல்கிறாங்க, ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போடு, அந்த கட்டை தண்ணியோடு எப்படி போதோ அந்த மாதிரி நீ இந்த வாழ்க்கை கடலில் போய் நீர். பேரூர் ஆற்றுப்படுவும் புனை போல் காட்சி தெரிந்தனம். பெரிய ஆற்றுல ஒரு கட்டை தூக்கி போட்டால் எப்படி போகுமோ அந்த மாதிரி நான் வாழ கற்றுக்கிட்டேன். பெரியோரென வியத்தலும் இளமை. என்னை விட பெரியவங்கன்னு யாரை பார்த்தும் நான் மெரசல் ஆக மாட்டேன். சிறியோர் என்ன முறிதலும் இளமை. நம்மளோட சின்னவங்கன்னு யாரையும் நம்ம வருத்தப்பட வைக்கக்கூடாது, அவங்கள இன்சல்ட் பண்ணக்கூடாது. உலகத்தில் பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை. ஒரு நாடகத்தில் ஒருத்தனுக்கு ராஜா வேஷம், ஒருத்தனுக்கு சிப்பாய் வேஷம். இது நடிக்க வந்த பாத்திரம். யாருக்கு எந்த வேஷம் சூட் ஆகுதோ அந்த வேஷத்தை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதனால் உலகத்தில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. யாராக இருந்தாலும் ஒரு நல்ல சுடுகாட்டு சாம்பல் தான். முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவர். ராஜா கிரீடத்தை வச்சுன்னு யானை மேலே போய் நின்றவங்க கூட கடைசியில் ஒரு பிடி சாம்பல் தான். அப்போ குடை நீரிலிருந்து கொஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்தோரினும் நன்னினும் நன்னுவர். யானை மேலே அம்பாரி வச்சு ஒருத்தன் போயின்னு இருப்பான். ஆனால் ஒரு காலத்தில் அவனுடைய அரசு போயிடும், அவனுக்கு பேட் டைம் வந்துடும். அப்போது லொங்குன்ட்டு நடு ரோட்டில் பிச்சைக்காரன மாதிரி அவனும் நிறைய ஒரு காலம் வருவான். அந்த மாதிரி ஒரு காலம் வரலாம். அதனால் இந்த உலகத்தில் எதுவும் நிலையல்ல, இளமையும் யாக்கையும் எதுவும் நிலையல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ பக்குவமாக வாழ கற்றுக்கிட்டேன்னா உன்னை இந்த உலகம் பாதிக்காது. இப்போ நான் வசதியாக இருக்கேன் சாமி புண்ணியத்தில். இது எனக்காக சாமி கொடுத்த வசதின்னு நான் நினச்சிட்டு இதை நான் அனுபவிக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டா ஒரு செட்பேக் வர்றபோது எனக்கு ப்ராப்ளம் வந்துடும். நான் இன்றைக்கி வரைக்கும் என் பேரில் எந்த சொத்தையும் வச்சுக்கிறதே இல்லை. நான் ஏதாவது ஒரு கெஸ்ட் ரூமில் தான் தங்குறேன். இவ்வளோ பெரிய ஆசிரமங்குது, இதில் நான் ட்ரஸ்டி கூட கிடையாது, நான் ஓனர் கூட கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்து கூட கிடையாது. நம்பி வந்தவங்களே யார் தேர்வாங்களோ அவங்ககிட்ட நீங்களே பார்த்துக்கோங்க கணக்கு வணக்கம்லான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டேன். அப்போ இந்த மாதிரி இருக்கணும். நீ எதுவும் யாதனின் நீங்கியான்ற மாதிரி எதையும் இல்லாமல் எம்டி ஹேண்டோடு இரு. நான் பணத்தை தொடர்றது கூட இல்லை. இந்த மாதிரி உன்னால் ஆக முடிஞ்சா இந்த உலகத்தில் என்ன நடந்தாலே நீ பாதிக்கப்பட மாட்டேன். இதெல்லாம் கட்டி பிடிச்சின்னு அழுது இருந்தியானாக்கா அவனுக்கு இல்லாத டென்ஷன் தான் வரும். கணக்கே இருந்து நீ ஒரு அக்கௌண்டன்ட் ஆகிவிடுவேன், சாமி ஆக மாட்டேன். சாமி ஆகணும்னா விடணும். விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலே. ஒரு பறவைக்குது, அதுனா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுதா, வீடு கட்டிக்குதா, வாட்ச்மேன் அப்பாயிண்ட் பண்ணிக்குதா, அது பாட்டுக்கு அது இருக்குது. அந்த பறவைக்கு வேலைக்கு சோறு கொடுக்குறது கடவுள் ஒருத்தர் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீ எல்லாத்தையும் விட்டுரு. கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு தெரியும், எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும், எப்படி கொடுக்கணும்னு தெரியும், யார் மூலமாக கொடுக்கணும்னு தெரியும். அதனுடைய போக்கில் நீ வேடிக்கை பார்த்துக்கின்னு இரு. ஏன் எதையும் இந்த சேர்த்து வைக்கிறவங்களுக்கு தான் அந்த சென்ஸ் ஆஃப் பொசஷன் வரும். அதில் ஏதாவது கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி ஆகிற போது இவங்களுக்கு வருத்தம் வந்துடும், ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இல்லையா? அதுதான் பகவத்கீதை. என்ன கொண்டு வந்தாய் இந்த உலகத்தில்? நீ அம்மா கிட்டேருந்து வர்றபோது என்னத்தை கொண்டு வந்த? வெறும் கையோட ஈன அழுதுன்னு தான் வந்த இல்லையா? அப்போ நீ நீ எதுவுமே கொண்டு வரல. இப்போ நீ எதுக்கு உனக்கு இந்த எண்ணம், இது எனக்கு அப்படின்ற எண்ணம் உனக்கு ஏன் வருது? அதனால் யான் எனது எனும் செருக்கறுப்பானே என்றார். மீ அண்ட் மைண்ட், யான் எனது, மீ அண்ட் மைண்ட். இந்த பாடிலி இனிபிஷன், பாடிலி ஈகோ, இதை யார் விடுறானோ அவனுக்கு வான உலகத்தில் வேக்கன்சி போட்டு கடவுள் காத்து நிற்பாரான், எப்படா வரப்போகிறான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உனக்கு புரியும். ஆனால் நீ இன்னும் அதுக்கு தயாராக இல்லை. இப்போ நீ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மாட்டின்னுக்கிற. ஒரு வீடு, வாசல், ஸ்கூட்டர், பிள்ளைங்க, இதுக்குள்ளே மாட்டின்னு இருக்கு. இதை தாண்டி நீ இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கலை. என்னைக்காவது சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கு அடுத்த வழிகளை கடவுளே காட்டுவார். முதல் அடி தான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா கோட்டைக்கு நீ போகிற, எல்லோரும் உட்காந்துக்கிறான், இருட்டு, ஏதோ ஸ்க்ரீனில் தூரத்தில் படம் ஓடினுக்குது. உனக்கு C33 சீட் நம்பரு. அந்த தியேட்டருக்காரன் வந்து இப்படி பார்த்துட்டு டார்ச் அடிப்பான். அவன் டார்ச் அடிக்கிறதுல உன் காலை வச்சுன்னு நீ போகணும். அப்போ அந்த ரோவுக்கு போயிட்டு 33ஆம் நம்பரில் டார்ச் அடிப்பான். 4 பேர் இடிச்சிட்டு போய் உட்காந்தாக்க அவனுக்கு படம் சுமாராக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு அடி தான் ரொம்ப முக்கியம். அடுத்த அடிக்கான வெளிச்சம் உனக்கு வேணும். நீ இப்போயே 60 வருஷத்துக்கு பிளானிங் எல்லாம் பண்ணால் விளங்கவே மாட்டேன். அடுத்த அடிக்கான வெளிச்சத்தை தேடு. அதனால் பால் நியூமன் ஒரு கவிஞன் இருக்கான், அவன் எழுதுனான், லீட் கைண்ட்லி லைட், லீட் thou me on amidst the encircling gloom, lead thou me on, yet one step enough for me. நான் அந்தகார இருளில் சிக்கி தவிக்கிறேன்,
கடவுளே எனக்கு வெளிச்சத்துக்கான அடுத்த அடிக்கு வெளிச்சத்தை கொடு, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வெளிச்சத்தை கொடு, வேறு எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்கல அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் சந்தோஷம் என்பது உன் மனசில் இருக்குது, வெளியில் எந்தலேயுமே சந்தோஷம் கிடையாது. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற போது நல்லாயிருக்கும், அப்புறம் உனக்கு ஜாஸ்தி தாகமாகிப்படும் இல்லையா? சாப்பிட்ற போது நல்லாகுது, ஸ்வீட்டு சாப்பிட்ற போது நல்லாகுது. நிறைய ஸ்வீட்டு சாப்பிட்டு உனக்கு சக்கரை வியாதி வந்துச்சுன்னா எனக்கு ஸ்வீட்டை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ தம் அடிக்கிற போது நல்லாகுது, அது தம்மு லொக்குன்னு அடிச்சு ஒரு நாள் டிபி வந்துடும், அப்புறம் அதுவும் கிடையாது. இந்த பொம்பளை ஷோக்கு போகிற போது நல்லா தான் இருக்கும், ஏதாவது தப்பி தவறி வியாதி வந்துச்சுன்னு வை, அவ்வளோதான். எதுலேயுமே சந்தோஷம் இல்லை. அதனால் சந்தோஷம் என்பது என்ன? சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு, சந்தோஷம் எங்கு எங்கு என்று நான் அத்தனையும் சுத்தமாக்கி என்னை தேற்றையா, இத்தனை நேரமா உறக்கம் என் மேல் இல்லையா இரக்கம், துயில் எழுந்து நீ வாராயோ தூயோனே நீ வாராயோ, ஏழை என்னை காத்தருள்வாய் சிவசங்கரா, ஏழை என்னை காத்தருள்வாய் சிவசங்கரா. அடுத்த கேள்வி. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கென் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று கந்தர் அலங்காரத்தில் பாடுகிறார் அருணகிரியார். அவர் பாடுவதைப் போல் முருகப்பெருமானின் திருவடி தீட்சை பெற்று தன் தலையெழுத்தை மாற்றி காட்டிய அடியவர்கள் அல்லது மகான்கள் இருக்கிறார்களா? முருகப்பெருமானின் திருவடி தீட்சையை நாங்களும் பெற்று பிரம்மன் எழுதிய எங்கள் தலையெழுத்தும் மாற வேண்டும் என்றால் முருகப்பெருமானிடம் எந்த மாதிரியான பிரார்த்தனையை நாங்கள் முன்வைக்க வேண்டும்? இந்த திருவடி தீட்சையை பெற்றவர்கள் எவ்வளோ மகான்கள் இருக்காங்க. அப்பர் சுவாமிகள் இருந்தார், ஒரு சத்திரத்தில் படுத்துன்னு இருக்காரு. அப்போது சிவபெருமான் ஒரு வயசான ஆளாக வந்து ரெண்டு காலையும் அப்பர் சுவாமி படுத்துனுங்கிறல்ல அவர் தலைமையில் வைக்கிறார். இவர் ஏதோ தூவத்தில் இடிக்கிறான் போலக்குதுன்னு இப்படி திரும்பி படுத்தா அவரும் அப்படி திரும்பி கால வைக்கிறார். அதனால் இந்த திருவடி தீட்சை என்பது வந்து ஒரு சொல்லிட்டு நான் வைக்கிறேம்மா இன்னிலேருந்து உனக்கு மோட்சம்னு சொல்கிறதில்ல. இந்த உலகத்தில் நாம் கடவுளை தேடுகிற போது பெறுகிற ஒரு விதமான அனுபவம். திருவண்ணாமலையில் விசிறிசாமி இருந்தாங்க, எனக்கு அவருக்கும் ரொம்ப பழக்கம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த ரெண்டு காலையும் தூக்கி என் தலைமையில் வச்சுக்கின்னு இருப்பார். அதெல்லாம் தான், அதாவது இது ஏதோ ஒரு ஃபார்மலாக ஒரு ஊதுத்தி கற்பூரம் காட்டி தேங்காய் உடைக்கிற விஷயம்னு நினைக்காத. இப்படி அனுபவங்கள் உனக்கு வர்ற போது அதை புரிஞ்சிக்கிற பக்குவம் உனக்கு வரணும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசிக்கிறது என்ன, சோறு இல்லாமல் இருக்கிறது இல்லை, ஞான பசி. சம்ரஷ்ணாலும் ஒரு பாட்டு வரும், பசி பசி என்றாலேயும் உலகத்தில் ஞான பசி எடுத்து கானகம் போனவனே இருக்கும். பசி பசி என்று பறந்து திரிவோரில் ஞான பசி எடுத்து பரதேசம் போனவனே, அன்பை புசி புசி என்றூட்டி நம்மை சூழ்ந்த ஊழ்வினையை நசி நசி என்றே அறவொழிக்கும் வித்தகனே. இது மாதிரி எத்தனையோ மகான்கள் இந்த மாதிரி. இப்போது நீங்கள்லாம் வாமன அவதாரம் கதை படிக்கிறீங்க. பலி சக்கரவர்த்தி யாகம் நடத்துகிறான். எதுக்காக? அவனுக்கு இந்திர பதவி வேணும்ண்டு. அந்த நேரத்தில் ஒருத்தன் இந்திர பதவியில் இருந்தான் இல்லையா, அவன் போய் பெருமாள் கிட்ட சொல்கிறான், என்னையா இந்தமாரி அவன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறான்னு. பெருமாள் ஒரு குள்ள பையனாக வர்றாரு, அதுதான் வாமன அவதாரம். வந்துட்டு பலி சக்கரவர்த்திகிட்ட கேட்குறாரு, எனக்கு 3 அடி நிலம் கொடுக்குறியான்னு. இவன் பார்க்குறான், என்ன 2 அடிக்கிறான், இதில் 3 அடிக்கு என்ன ஆகிடும்னு சொல்லிட்டு ஓகேன்னுறான். அவனுடைய குரு சுக்கராச்சாரியார் சொல்கிறார், வந்திருக்கிற மகாவிஷ்ணு உன்னை ஏமாற்ற போகிறான்ட்டு.
யாராக இருந்தால் என்ன, மகாவிஷ்ணு கை கீழே இருக்கும், என் கை மேலே இருக்கும், பரவாயில்ல எனக்கு பெருமை தான்றான். சுக்கராச்சாரியார் வந்து இந்த கமலத்தை தண்ணி விட்டாதான் செல்லும், அதனால் வண்டு ஓடி எடுத்து அடிச்சுக்கிறாரு. மகாவிஷ்ணு தர்பை எடுத்து குத்துறாரு. அப்போ சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்டுபிடுது. அவருக்கு கோவம் வருது. நான் சொன்ன பேச்சே நீ கேட்கல, இந்த பெருமாளையும் ஏமாற்றிட்டான், இனிமேல் எனக்கென்று குடிமக்கள், எனக்கென்று தனி நாடுன்னு சொல்லி கேரளாலேருந்து அப்படியே போய் அரபிக் கடல் ஓரம் அவர் இஸ்லாம் ரிலீஜனை உற்பத்தி பண்ணார். அவர் தான் முகமது நபி. சுக்கராச்சாரியர் தான் முகமது நபி. மசூதிக்கெல்லாம் போவாங்க வெள்ளிக்கிழமை. இப்படி தான் அந்த இது. இவர் ஒரு அடியில் மண் அளந்தார், இன்னொரு அடியில் விண் அளந்தார், மூணாவது அடிங்கிறாரு என் தலைமையில் வைன்றான். இப்போ தலைமையில் கால் வைக்கிறார். அப்போ பெருமாள் சொல்கிறாரு, இதுதான் திருவடி தீட்சைன்றது. என்னுடைய பக்தனாகிய பிரகலாதனுடைய வம்சத்தில் நீ வந்திருக்க, அதனால் நீ வந்து அசுர புத்தியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உன் திருவடியில் இந்த பாதத்தை வைக்கிறேன். அதனால் உனக்கு நல்ல ஞானமும் பக்தியெல்லாம் வந்துடும், அடக்கம் வந்துடும். இப்போத்துக்கு இந்திர பதவி காலி இல்லை, அதனால் நீ பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாயிரு அப்படின்னார். பாதாள லோகன்றது இது அமெரிக்கா. அமெரிக்காவில் இன்றைக்கி ஏதோ ஒரு ஆள், உங்கள் பில்கேட்டோ இல்லை இப்போ இருக்கிற பிரசிடெண்ட்டோ பழைய பிரசிடெண்ட்டோ இல்லை இன்னொருத்தங்கிற அலன் மாஸ்க்கு, எவரும் ஒருத்தன் தான் அவன். அந்த பிரகலாதனுங்கிறவன் ஏதோ ஒரு உடம்புல அமெரிக்காவில் இருக்கான். ஸோ அடுத்த யுகத்தில் உனக்கு இந்திர பதவி அப்படின்னுறாங்க. இது ஒரு உதாரணம் எப்படியெல்லாம் நடக்குது, திருவடியிலே என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறதுக்காக. சரி, நீ இது கதைகளெல்லாம் படிச்சுப்பார் புராணங்களில். இந்த திருவடி வைத்தவர்களுக்கு எல்லாருக்கும் விதவிதமான அனுபவங்கள். திருவிடை சென்னிமிசை சேர்த்தான், சென்னின்னா தலை, திருவடி சென்னிமிசை சேர்த்தான் எம்பெருமானே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். நிறைய இந்த மாதிரியான அனுபவம் கிடைத்த மகனியர்கள் இருக்கிறார்கள். நாயன்மார்கள் இருக்காங்க, ஆழ்வார்களில் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க, இதுக்கு முன்னே வந்த மகான்கள்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு சிஸ்டம். ஒரு தீட்சைன்றது என்னென்னா, ஒரு சிஷ்யனை அடுத்த அடிக்கு கொண்டு போகிற ப்ரமோஷன். அது அந்த அனுபவம் வந்து யாரெல்லாம் ஒரு லெவலில் ரீச் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரே சிஸ்டம் தான், 2வது சிஸ்டம் யாருக்கும் கிடையாது. Question from Kalyana Krishnan Ravishankar. அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் நக்ஷத்திரம் இவை இரண்டும் ஒன்றா அல்லது வேறா? வடக்கத்தியர்கள் பலரும் அபிஜித் முகூர்த்தம் பின்பற்றுகிறார்கள். லக்ஷ்மி தேவி உபாசனா பூஜைக்கு அபிஜித் முகூர்த்தம் விசேஷமா? தயவு செய்து விளக்குங்கள். அந்த நட்சத்திரம் வர்றபோது தான் முகூர்த்தம்னா, முகூர்த்தம்னா நல்ல வேலைன்னு அர்த்தம். சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் தான் மந்திரம். ஸோ நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து பூஜாம் கரிஷேனும், அந்த பூஜையை செய்ய போகிறேன்னு அர்த்தம். அதனால் அந்த நட்சத்திரம் வருகிற போது அந்த யோகம் இருக்கிறது என்பதனால் அந்த மாதிரி பூஜைகளே செய்கிறாங்க. எல்லாம் நல்ல நேரம்தான். கெட்ட நேரம்னு ஏதாவது இருக்க முடியுமா? எல்லாம் நல்ல நேரம்தான். உன் மனசில் அது நல்லதுன்னு இருந்தால் அது நல்லது. உன் மனசுலேயே நீ வந்து இது விளங்காதுன்னு நினச்சானே விளங்காது. அதனால் உன் மனசில் எல்லாத்தையும் நல்ல நேரம் நினை, எல்லாரையும் நல்லவங்க நினை, எந்த ப்ராப்ளமே வராது. நான் 4 நட்சத்திரம்லாம் பார்க்கறது கிடையாது, எப்பயுமே பார்த்தது இல்லை. எல்லாம் நல்லா தானே வருது. என்ன ஆத்ம தேவதா என்றால் என்ன? குல தேவதா என்றால் என்ன? இஷ்ட தேவதா என்றால் என்ன? இவை மூன்றும் ஒரே தேவதையை குறிக்குமா அல்லது பக்தரின் ஆத்மாவின் இஷ்டப்படி அமையுமா அல்லது 3 தெய்வங்களை குறிக்குமா? குலம் காக்கும் தெய்வம் எதுவோ அதுதான் குல தெய்வம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, அதுதான் குலம் சொல்கிறது. குலம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும்லாம் வருது இல்லையா, அது மாதிரி நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீங்களோ அதுதான் குலம். அந்தந்த குலத்துக்கு ஏதோ ஒரு குலதெய்வம் இருக்கும். அது சின்ன கடவுளா பெரிய கடவுளான்றதை பற்றி உனக்குண்ணா நிறைய கிராமங்களில் மாரியாத்தா கோயில், காளியாத்தா கோயில் அது மாதிரி இருக்கும். அதுவும் குலதெய்வமாக இருக்கும். அதனால் அதுவும் பேங்க் மாதிரி நிறைய பேங்க் இருக்குது. உனக்கு ஒரு பேங்க்கில் தானே அக்கௌண்ட் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ குலதெய்வம் என்பது குலம் காக்கும் தெய்வம். அது பரம்பரையாக வர்றது. எற்றைக்கும் 7 விரவிக்கும் முந்தனோடு உற்றியமே யாவும் முந்தனுக்கு ஆட்சியவுங்கிற மாதிரி நம்ம பெரியவங்க காலத்திலேருந்து எதை வச்சுருக்கிறோமோ அது குலதெய்வம். அதில் நீ பெருசு சின்னசெல்லாம் பார்க்க தேவையில்லை. உனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாருன்னு வை, உனக்கு நாளைக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். ஃபேமிலி டாக்டர் என்ன பண்ணுவார், மெட்ராஸ்லேயே யார் ரொம்ப நல்ல ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லி அவர் எனக்கு வேண்டிய பேஷண்ட்டுங்க
அப்படின்னு அவர் முடிஞ்சால் அவங்க கூட வந்து ஆப்ரேஷன் நடக்கிற போது கூட கூட இருந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி வைப்பார். அந்த மாதிரி தான் குலதெய்வம். குலதெய்வத்தை நீ நம்பினேன்னா உனக்கு அதனால் முடியாத விஷயங்களோ அதை விட பெரிய தெய்வங்கள் இருக்குது இல்லையா, அதுங்கக்கிட்ட கொண்டு போய் உனக்கு சாதிச்சு கொடுக்கும். இது இஷ்ட தெய்வம்னா என்ன? எவ்வளோ கடவுள் இருக்குது. தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர்னா எவ்வளோ தெய்வம் இருக்குது. பாயசங்குது, இப்போ சேமியா பாயசங்குது, ஜவ்வரிசி பாயசங்குது, அரிசி பாயசங்கிறது, ரவா பாயசங்குது, எத்தனை பாயசங்குது உலகத்தில். உனக்கு சேமியா பாயசம் பிடிக்குது இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ கடவுள்கள் இருக்குது. அதில் உனக்கு இந்த கடவுளை பிடிக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக. முருகரை பிடிக்கும், கிருஷ்ணரை பிடிக்கும், சிவனை பிடிக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்கு பிடிக்குது. அதுதான் இஷ்ட தெய்வம். எனக்கு இஷ்டமான தெய்வம். குலதெய்வம் வேறு, இஷ்ட தெய்வம்ன்றது வேறு. இந்த இஷ்ட தெய்வம் எப்படி அமையும்னா, உன் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருக்கோ அதை வச்சு அமையும். உன் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாக்கா உனக்கு முருகன்கிட்ட மனசு போகும், ஆஞ்சநேயர்கிட்ட மனசு போகும். சுக்கிரன் நல்லா இருந்தால் அம்பாள் பூஜையில் மனசு போகும். குரு நல்லா இருந்தால் ராகவேந்தர், ஸ்ரீடி பாபா, வெங்கடாஜலபதி இந்தமாரி சாமிக்கிட்ட போகும். சனி நல்லா இருந்தால் ஆஞ்சநேயர், நரசிம்மர், வெங்கடாஜலபதி இந்த மாதிரி சாமிக்கிட்ட போகும். இப்படி எல்லாத்துக்கும் காரணங்கள் உன் ஜாதகத்தை பார்த்தாவே சொல்லலாம் உனக்கு எந்த மாதிரி கடவுள் இஷ்ட தெய்வமாக இருக்கணும். ஏன்னா உன் ஜாதகத்தில் அதுதாங்குது. அது அதனுடைய போக்கில் உன்னை கொண்டு போகும். இதுதான் இஷ்ட தெய்வம்ன்றது. மூணாவது என்ன? ஆத்ம தேவதா. ஆத்ம தேவதான்றது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவே கடவுள் தான். அகம் பிரம்மாஸ்மி, நாம் கடவுள் தான் என்று தெரிந்து கொள்வது. அதனால் இந்த ஆத்ம தேவதான்றது ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம் ஆஃப் காடுன்னு நீ நினைக்க தேவையில்லை. உன் ஆத்மாவே கடவுளுடைய வடிவம் தான். பாபாஜி தாங்கள் ராமராஜ்யாவில் பூரண பிரம்ம கோவில் பிரதிஷ்டை செய்துள்ளீர்கள். இங்கும் யோகி ராம் சுரத்குமார் சுவாமி கூறியது போல, அதாவது கோவில்களில் உள்ள விக்கிரகங்களுக்கு அற்புதமான சக்தி உண்டு. அந்த சக்தி விக்கிரகங்களுக்கு எப்படி வருகின்றது என்பதை நீ அறிவாயா? பொதுவாக ஞானிகள் தீக்ஷண்யமான தங்கள் அருள் நோக்கினால் விக்கிரகங்களை பார்க்கும்போது அவ்விக்கிரகங்கள் சக்தி பெறுகின்றன. என் தந்தையின் பிம்பங்கள் தான் ஞானிகள். என் தந்தையின் அருளால் தான் விக்கிரகங்கள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றது. இத்தகைய கோவில்கள் தான் இந்த பிச்சைக்காரன் போன்றோருக்கு உண்மையான நிரந்தரமான வாசஸ்தலம் என்று கூறியுள்ளார். அதுபோல பாபாஜி தன்னுடைய தீக்ஷண பார்வையில் சக்தி ஊட்டி உள்ளீர்களா? உலகத்தில் நீங்கள் முதல்ல வர வைக்கிறது ஒரு கல் தான். மகாபலிபுரத்தில் இல்லை கோயம்புத்தூர் பக்கத்தில் அவினாசியில் நிறைய சிலையெல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க, நல்லவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சுவாமி மலையில் கூட பண்ணுறாங்க. அது கல் தான். அந்த கல்லை கொண்டாந்து நீங்கள் வைக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு யாகம் வளர்த்து கடஸ்தாபனம். அந்த யாகத்திலேருந்து நூலை கட்டி தர்ப்பை கட்டி கொண்டு போய் அந்த சிலையை கனெக்ட் பண்ணுறீங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி ஒரு 3 நாள் யதாசக்தி இந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த கடத்தில் வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்காக மந்திரங்கள் எல்லாம் ஓதுறீங்க. இது ஓதிட்டு அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற போது இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற சில தேவதா சக்திகள் இருக்குது உலகத்தில். அதுங்க டிசைட் பண்ணுவாங்க உங்கள் கோயிலில் இருக்கிற சிலைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய பக்திக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு ஆத்மாவை அதை கொண்டாந்து இறக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆத்மாவை நீங்கள் அந்த கடஸ்தாபனத்தில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் கோபுரத்து மேலே கொட்டுறீங்க இல்லையா, அதுதான் அந்த கோபுரத்து மேலே கொட்டுற போது சிலை மேலே விழுது. அதுக்கப்புறம் சிலை மேலே கொண்டு வந்து திருப்பியும் கொட்டுறாங்க. அதனால் நீங்கள் கல்லை தான் கொண்டு வர்றீங்க. இந்த கும்பாபிஷேகம் கூட முழுக்கு பண்ணுற போது டிசைட் ஆகுது. அதுக்கு ஒரு சித்தர்கள் அந்த மாதிரி ஆட்கள் அவங்க டிசைட் பண்ணி ஏதோ ஒரு சிலையை கொண்டு வராங்க. இப்போ நங்கநல்லூரில் நான் சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதை கட்டினது யார்? ராகவேந்திர ராவ்னு ஒரு ஜோசியம். அந்த காலத்தில் பிரைம் மினிஸ்டராக சந்திரசேகர் இருந்தான் இல்லையா, அவனுக்கு அந்த ஆள் தான் ஜோசியர். அவன் சொன்னான், நீ திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு போ, உன்னுடைய பூர்வ புண்ணியம் அந்த கோயில் இருக்குது, நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னா. சந்திரசேகர் அங்கே வந்தான். 54 எம்பியை வச்சுக்கிட்டு 560 எம்பியில் 54 எம்பி வச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகிவிட்டான். அவனுக்கு நம்பிக்கை வந்த உடனே அந்த ஜோசியர் சொன்னார்,
பெரிய ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று கட்டலான்ட்டு நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் அப்படி தான் கட்டினாங்க. கட்டிட்டு அவங்க கும்பாபிஷேகம் பண்ணுற போது அதில் எந்த சக்தி கொண்டாந்து இறக்கிறது? அப்போ வடநாட்டில் மலை மேலே ஒரு பழைய காலத்து சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த சிவன் பூஜையெல்லாம் இல்லாமல் அங்கே ஈவோட்டின்னு உட்காந்துக்குது. அதை அந்த சக்தியை இதில் இறக்குறாங்க. அதனால் உங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் இங்கே இருக்கிறது வடநாட்டில் எங்கேயோ மலை மேலே இருந்த ஒரு சிவன் கோயில். அதே மாதிரி சச்சிதானந்த முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பைராகி ஆகிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கினே இருந்தார். அப்போ செஞ்சிக்கோட்டை கீழே ஒரு கோயில் இருந்தது, அம்மன் கோயில், கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு பேர். அங்கே நைட்டில் போய் படுத்துக்கிறார். அவர் பரதேசி. அப்போ அங்கே இருக்கிற அம்மன் சொல்லுது, தேசிங்கராஜன் காலத்தில் என்னை எல்லோரும் நல்லா பார்த்துக்கினானுங்க, இப்போ எந்த பூஜையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் உன் உடம்புக்குள்ளே வந்துடுறேன், உனக்கு சில சக்திகள் எல்லாம் கொடுக்குறேன், அதை வச்சு நல்ல இடத்துல எனக்கு ஒரு கோயிலை சுத்தமாக கட்டி வைக்கணும். அவர் உடம்புக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் இவரை வாக்கு கொடுப்பாரு. அண்டு இதுக்கு முன்னால் கமலக்கண்ணி அம்மனை கும்பிட்டவெல்லாம் உலகத்தில் பிறந்திருப்பான் இல்லையா, அவங்கெல்லாம் இவர்கிட்ட வருவாங்க, அந்த அட்ராக்ஷன். இவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பார், அது நடக்கும், அவன் பணம் கொடுப்பான். இப்படியே இன்றைக்கி காஞ்சிபுரம் பக்கத்தில் கலவையில் அந்த கோயில் கட்டியிருக்காங்க, கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு கட்டியிருக்காங்க. அது அவர் தான் கட்டினார், சத்யநாதன் தான் கட்டினார். அது என்ன, அந்த செஞ்சிக்கோட்டையிலிருந்து இவர் உடம்புக்குள்ளே வந்து இவர் உடம்புலேருந்து அந்த சிலைக்குள்ளே போன சக்தி. இப்படி இந்த உலகத்தில் நீ பார்க்குற எல்லா கோயிலுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. சம்டைம்ஸ் அந்த கோயிலை முதல்ல கட்டினவன் உலகத்தில் திருப்பி வருவான், அதே கோயிலை கட்டினவன் திருப்பி உலகத்தில் வருவான். இங்கே சொல்லிக்கிறேன் நான், இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாருங்களுக்கெல்லாம் கோயிலூர் ஆண்டவர்னு ஒரு கோயில் இருக்குது. ஒரு சின்ன குழந்தை அந்த ஊரில் பிறகுது, அந்த அம்மா இடுப்பில் இருக்குது. அப்போ வடநாட்டிலேருந்து வந்த ஒரு சாமியார், ஆண்டவர் ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னாரு அந்த குழந்தையை பார்த்துட்டு. அன்னிலேருந்து எல்லோரும் அந்த ஊரில் அவர் ஆண்டவர் ஆண்டவர்னு கூப்பிட ஆரம்பிச்சு. அந்த காலத்தில் மதுரைக்கு போய் தினப்பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். காது குத்தி மொட்டை போட்டு நாதோசரம் ஆச்சுன்னு வாத்தியார் வீட்டில் விட்டுருவாங்க. வாத்தியார் பண்டாட்டி சமைச்சு போடுவோம், வாத்தியார் பாடம் கற்றுக் கொடுப்பார். இதுதான் தினப்பள்ளிக்கூடம். உங்கள் ஸ்கூலெல்லாம் அப்போ கிடையாது. இப்போ வாத்தியார் அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா நீ ஊருக்கு இப்போ வெக்கேஷனில் போவே இல்லையா, காரைக்குடி பக்கத்தில் நிறைய மயில் இருக்குமா, எனக்கு ஒரு மயில் கொண்டாந்து கொடுக்குறியான்னு. சரின்னு இவர் லீவில் வந்தபோது மயில் தேடி போகிறார். மயிலை தேடி போகிற போது டயர்டாகுதுன்னு ஒரு மரத்தடியில் படுத்துடுறாரு. அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஒரு ராஜா, அந்த ராஜா கையில் ஒரு கத்தி இருக்குது, ஒரு புலி அவன் மேலே பாய வருது. இவர் பயந்து போய் இப்படி பார்க்குறாரு. பார்த்தா இவர் எங்கே உட்காந்து படுத்து தூங்கினுக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்குது. இவர் அந்த இடத்த தோண்டி பார்க்குறாரு. அதுதான் இன்றைக்கி கோயிலூரில் இருக்கிற கொற்றவாள் ஈசன் கோயில். கோயிலூரில் இருக்கிற கோயில் மறைஞ்சி இருந்தது. மறைஞ்சிருந்த கோயிலை கட்டின ராஜா தான் இன்றைக்கி இந்த குழந்தையாக வந்திருக்குது. ஆக்ஷன் ரிப்பேரி வைண்டு ரீப்ளே அந்த கோயில் எடுத்து இன்றைக்கி நகரத்தாருக்கு அது ரொம்ப பெரிய கோயில். கோயிலூர் ஆண்டவர்னு அமெரிக்காவில் கூட பிரான்ச் வச்சுட்டாங்க அவங்க. இது ஒரு உதாரணம். இப்படி எந்த கோயில் வந்தாலும் கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு கழிந்ததே கடவுள்னு ஆளெல்லாம் எல்லாம் இப்படி தான். எந்த அனுபவம் புதுசு இல்லை. பார்த்தது உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தெடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள்னாலும் எல்லாமே அதே தான். எதுவும் புதுசு கிடையாது உலகத்தில். நீ பார்க்குற எல்லா கோயில்களுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நம்ம கோயிலுங்க இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் நம்ம கோயில் வித்தியாசமாக இருக்குது. நான் ஆரம்பத்தில் பரம அத்வைதத்துக்கு போனேன். எனக்கு இந்த உருவ வழிபாட்டிலலாம் நம்பிக்கை இல்லை. சித்தர்கள் வழியேந்து நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு பாத்திரத்தில் வத்த குழம்பு வச்சேன். அந்த வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பாத்திரத்துக்கு தெரியுமா? அந்த மாதிரி நீ பாத்திரம் உனக்குள்ளே இருக்கிற வத்த குழம்பு சாமி அது எப்படி இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? அதனால் ஒரு கல்லை நட்ட கல்லை சுற்றி வந்து 4 பூ போட்டு ஓம் ரீமெல்லாம் சொல்லின்னுக்கிற அந்த கல் நான் பேசவா போகுது? நட்ட கல்லு பேசுமோ? நாதன் உள்ளிருக்கையில் உனக்குள்ளே உட்காந்துருக்கான். கடவுள் எல்லாம் கடந்து உனக்குள்ளே இருக்கான். மனதானே மனதில் நின்ற கருத்தானே. அதனால் உள்ளே தேடுறான்றது சித்தர்கள் தத்துவம். அதனால் நான் ஆரம்ப காலத்தில் நீலங்கரையில் இருந்தபோது நானே தான் கடவுள். 400 மாலை போட்டுன்னு அப்படியே நிற்பேன். முன்னால் நிற்கவே முடியாது. 3/4 மணி நேரம் நிற்கணும். ஒவ்வொரு ஆர்த்தியாக காட்டுவாங்க. பிள்ளையாருக்கு, முருகருக்கு, பெருமாளுக்கு, பாண்டகருக்கு அப்படி காட்டுவாங்க. 3/4 மணி நேரம் நிற்கணும்.
அப்போ எனக்கே தெரியும், என் ஃபேஸில் வெங்கடாஜலபதியோட முகம் தெரியும், என் காலில் வந்து 2 தங்க பாதங்கள் தெரியும். அந்த அனுபவம் அகம் பிரம்மாஸ்மி நமக்குள்ளேயே எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு வைபவம். அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கணும். இந்த இடத்த வாங்குற போது நான் சொன்ன அந்த தத்துவம் ஜனங்களுக்கு புரியல. என்ன அது இவருக்கே கற்பூரம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜனங்களுக்கு புரியாததுனால குழம்பி இருந்தானுங்க. நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா, ஜனங்களை கும்பிடு வைக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டில் மாட்டின்னு அவன் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட கோயில் அவனுக்கு பிடிக்குது இல்லையா, கோயிலே கட்டிடலான்ட்டு நான் இந்த சிலையை மகாபலிபுரத்தில் பண்ண சொல்லி, இது என்னுடைய ஆத்மஸ்வரூபம். அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலையை எந்த கோயிலையாவது பார்த்துக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு கோபுரத்தை எந்த கோயிலையாவது பார்த்துக்கிறீங்களா? இது வெங்கடாஜலபதியுடைய கிரீடம். 4 மகான்கள் 4 பக்கம், இங்கே இந்த பில்லர்லெல்லாம் ஒவ்வொரு கடவுளை உட்கார வச்சுருக்கேன். ஸோ இந்த கடவுள் வந்து 3 முகம். ஒன்று வராகர் பிரம்மா, இந்த பக்கம் நரசிம்மர் ருத்ரன், சென்ட்ரலில் வெங்கடாஜலபதி காக்கும் கடவுள், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒரே சிலை. இதை அப்படி தான் நம்ம உருவாக்கணும். நான் தான் இதுக்கு அவங்களுக்கு சொன்னேன், இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். மகாபலிலேருந்து சிலையை கொண்டாந்தோம், இங்கே வச்சோம், கும்பாபிஷேகம் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டோம். அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி பிரகலாதன் கேட்டானேன்றதுக்காக தூணிலிருந்து நரசிம்மர் என்ற ருத்ர சக்தி வெளிப்பட்டது. அந்த மாதிரி என்னுடைய உடம்புலேருந்து வந்த சக்தி தான் நான் இந்த கோயிலில் வைக்கிறேன். உனக்கு என்ன நம்ப முடியும்னா என்ன நம்பிக்கோ. என் சொல்லில் கடவுளை பார்க்கிறவர்கள் என் சொல்லில் பார்க்கட்டும், இந்த கல்லில் கடவுளை பார்க்க ஆசைப்படுகிறவர்கள் கல்லில் பார்க்கட்டும், எப்படியாவது கடை தேறினால் சரின்னு. ஒரு டிவி இருக்குது, ஒரு ரிமோட் இருக்குது, டிவிக்கிட்டேயும் போய் நீ சுவிட்ச் பண்ணலாம், இங்கே உட்காந்துட்டும் பார்க்கலாம். அந்த மாதிரி டிவி ரிமோட்டு இது 2ஐயும் வச்சுருக்கிறோம் நம்ம. இது ஜனங்களுக்கு புரிஞ்சது. கோயில் யாகம் ஹோமம் பூஜை இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கோயில் வழிபாட்டிலே ஜனங்களை அப்படியே இன்வால்வ் பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சொல்கிற விஷயம் ஜனங்களுக்கு புரியலன்னு வை, அவங்க லெவலுக்கு நம்ம இறங்க வேண்டியது தான். அவதாரம் என்றால் இறங்கி வருவதுன்னு அர்த்தம். அப்போ ஆகாசத்தில் இருக்கிற அந்த ஜோதி மக்களுக்காக இறங்கி வருவது, டிசெண்டிங், வல்லினரா இறங்குன்னு. இன்னொன்று இடையினரா கம்பேஷன், இரக்கம்னா இறங்கி. ஸோ இறங்கி வருவதற்கு காரணம் இரக்கம். இறங்கி வர்றோம், மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க உருப்படுறதுக்கு வழிகாட்டுறது தான் மகான்களுடைய வேலை. அதனால் இந்த கோயிலை கட்டிட்டோம், யாகம் பூஜை அது இதுன்னு மக்களுக்கு புரிகிற பாஷையில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இந்த கோயிலினுடைய இது. அப்போது அங்கே இருக்கிறது என்ன, நான் தான். எப்படி ஒரு கேலண்டரில் கிருஷ்ணர் இருக்கிறாரு, அவர் பச்சமே ருத்ர ரூபம்ன்றார். ஒன்றுத்தில் நெருப்பு, ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் அப்படியே அவருடைய விஸ்வரூபங்க இல்லையா. கிருஷ்ணர்ன்ற 2 கை 2 கால் வச்சுருக்கிற மனுஷனுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது விராட் விஸ்வரூபம். அந்த மாதிரி 2 கை 2 கால் வச்சுன்னு வாட்சி கட்டின்னு உட்காந்துக்கிற எனக்குள்ளே இருக்கிற விஸ்வரூபம் தான் பெருமாள், பூரணபிரம்ம பெருமாள். அதனால் இதெல்லாம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அவனுக்கு புரிய போகிறதில்ல. ஏன்னா த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்டுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படிங்கிறது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால் நீ சாப்பிட்டு பாரு, எனக்கு வந்த அனுபவங்களுக்கு வர்றபோது தான் நான் என்ன பேசினுக்கிறேன்னு எனக்கு புரியும். இல்லைன்னா அது எப்படி இது எப்படின்னு நீ ஆராய்ச்சி பண்ணி கேட்டு போயிடுவேன். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், கேள்வியெல்லாம் கேட்காத. மிக்கு பரதுள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். உலகம் பூரா ஜோதி தாங்க, இதை கிளறி பார்த்து என்னத்தை நீ கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு அர்த்தம். பாடுறீங்களா? குழந்தையாக நீ தவழ்ந்தாய் மலையிலே, குமரியாக தவமிருந்தாய் குமுறும் கடலிலே, கொற்றவையாய் ஆட்சி செய்தாய் தென்மதுரையிலே, கோலம் கொண்டு அமர்ந்திருப்பாய் கீழை நகரிலே, குழந்தையாக நீ தவழ்ந்தாய் இமயமலையிலே. காஞ்சியிலே உன் பெயர்தான் காமாட்சியோ, காசி நகராளும் விசாலாட்சியோ, காஞ்சியிலே உன் பெயர்தான் காமாட்சியோ, காசி நகராளும் விசாலாட்சியோ, நாகைதனில் நீதான் நீலாயதாட்சியோ,
நாங்கள் இங்கு காணவே தந்த காட்சியோ, குழந்தையாக நீ தவழ்ந்தாய் இமயமலையிலே. தில்லையிலே நடனமிடும் சிவகாமியோ, திருக்கடையூர் பொது நிலவாம் அபிராமியோ, கண்ணகியாய் சிலம்புடைத்த மதுர காளியோ, எமை காக்கும் சிவசங்கரியாம் திரிசூலியோ, குழந்தையாக நீ தவழ்ந்தாய் இமயமலையிலே. குமரியாக தவமிருந்தாய் குமுறும் கடலிலே, கொற்றவையாய் ஆட்சி செய்தாய் தென்மதுரையிலே, கோலம் கொண்டு அமர்ந்து விட்டாய் கீழை நகரிலே, குழந்தையாக நீ தவழ்ந்தாய் இமயமலையிலே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.